நம்ம குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி எடுத்து சர்க்கரை வச்சு சர்க்கரை பாகு செய்யணும். அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 1/2 கிலோ சர்க்கரை போடணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாகு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம மாவு எடுத்து அதில் நெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைய ஆரம்பிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சி நம்ம நல்லா திக்காக பிணையணும். அதில் உருண்டை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா கொஞ்சமாக மாவு எடுத்து அது 2 கையும் சேர்ந்து அப்படியே நல்லா உருட்டி எடுக்கணும். நம்ம மாவு பிணையிறதுல தான் குலோப்ஜாம் வரும். இது மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம குலோப்ஜாமை போட்டு எடுக்கணும். சின்ன தீயில் வச்சுக்கணும். மாவு உள்ளே நல்லா வேகணும், இல்லைன்னா அப்படி பிஞ்சிரும். பிய்யாமல் வர மாதிரி நம்ம போட்டு எடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சின்ன தீயில் வச்சு போடணும். இது மாதிரி ப்ரௌன் கலர் வரக்கட்டும் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ப்ரௌன் கலரில் வரும். இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் போடணும். போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறுச்சுன்னா நம்மளுக்கு குலோப்ஜாம் ரெடி ஆகிடும். சுவையான குலோப்ஜாம் ரெடி.